வணக்கம். ஷர்குருவே சரணம். நான் உங்கள் அன்பன்பன் தேனி பாலா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐயனோட அற்புதமான இடத்துல, இந்த ஜீவ சமாதியில் சர்க்குரு பீடத்தில் கணக்கம்பட்டியில் நிற்கிறேன். இன்னைக்கு எப்படி கூப்பிட்டு வந்தாருன்னு தெரியாது, ஆனால் வந்தோம், ஐயனை பார்த்தோம். ஐயனுடைய அற்புதமான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒரு நல்ல விஷயத்தை காட்டுறதுக்கு அப்படி தான் இங்கே வந்திருக்கேன். வாங்க, எல்லாத்தையும் காட்டுறேன். சரிங்களா? வாங்க, உள்ள போய் பார்க்கலாம். ஷர்குருவே சரணம். ஐயனுடைய விரியன் மரம், ஐயன் வாழ்ந்த இருந்த இடம், உட்கார்ந்து எல்லாருக்கும் அருள்பாலிச்ச இடம் தான் இந்த விரியன் மரம். எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். வேப்ப மரத்துடன் கூடிய விரியன் மரம் ரெண்டுமேவும் ஐயனுடைய அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு. ஐயன் இங்கே இருக்காருங்கிறதுக்கு நான் மறுபடியும் உங்களுக்கு நிறைய பேருக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிற ஒரே விஷயம், தயவு செஞ்சு இங்கே வரும்போது இந்த விரியன் மரத்தை, இந்த மரத்தை, ஐயனுடைய மரத்தை சுத்துங்க சாமி. ஐயன் இங்கே தான் சாமி உட்கார்ந்துருக்காரு. தயவு செஞ்சு சுத்துங்க சாமி. உங்களுடைய எல்லா கர்மாவையும் அவர் எடுத்துருவார் சாமி. அவர்கிட்ட கேளுங்க சாமி, மனமுருகி வேண்டுங்க சாமி, எல்லாமே கிடைக்கும். டோட்டலி இங்கே வந்து போகாதீங்க தயவு செஞ்சு. நான் சொல்கிறேன், விரிய மரத்தினுடைய அற்புதம் மிகப்பெரிய அற்புதம். ஐயன் சொன்ன இடம் இதுதான். சரியா? சுத்ரா, இதை போய் சுத்ரா 4 தடவை அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய அதிசயம் இருந்தால் அவர் சொல்லியிருப்பார். ரெண்டாவது, அந்த மரத்தில் கட்டுறதை மறுபடியும் நான் பல தடவை சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு எதுவும் கட்டாதீங்க. உங்களுக்கு புண்ணியமாக போகட்டும், கட்ட வேண்டாம். சரியா? அதை சுத்தமாக இருக்க விடுங்க. ஐயனுக்கு இந்த மாதிரி கச்சபச்சா பிடிக்காது, சுத்தமாக வச்சுருக்கணும். ஐயனுடைய இந்த விரியன் மரம், இந்த விரிய மரத்தை எல்லாம் தொட்டு கும்பிட்டுக்குங்க. நீங்கள் பார்க்குறவங்க எல்லாரும் தொட்டு கும்பிட்டுக்குங்க. மிக அற்புதமான ஒரு விஷயம். சரிங்களா? விரியன் மரத்தை சுற்றுங்க. வந்தால் யார் வந்தாலும் சுற்றுங்க. நான் சொல்கிற ஒரே விஷயம் அதுதான். இங்கே தான் இருக்கார் அவர். நிச்சயமாக ஐயன் விரியன் மரத்தின் அடியில் இந்த மேலம் பாருங்கள். அவர் சொல்கிறது அதுதான். ஐயன் பயன்படுத்திய அந்த ஆமணிக்கார் இங்கே பக்கத்துலேயே இருக்குது. ஐயனை வந்து வேண்டுங்க, ஐயன்கிட்ட கேளுங்க, நிச்சயமாக எல்லாமே கிடைக்கும். சர்க்குருவே சரணம். இந்த வரும்போது இப்படி ஒரு இப்படி வந்து கும்பிட்டு போகிறீங்க, ஃபுல்லாக ஒரு சுற்றிருங்க. நான் சொல்கிறது சரியா? இப்போ நீங்கள் இருக்கிறதுனால ஒரு ஃபுல் சுற்றுங்க. நல்ல 100% உங்களுக்கு நல்லதே கிடைக்கும். ஐயனுடைய மிகப்பெரிய அற்புதம் இந்த விரியன் மரத்தில் இருக்குது. நான் சொல்கிறது திரும்ப சொல்கிறது அதுதான். விரிய மரத்தில் அப்பா உட்காந்துருக்காரு. இந்த விரிய மரத்தினுடைய அற்புதங்கள் நிறைய ஏராளம். சரிங்களா? தயவு செஞ்சு இங்கே வந்து 100% இங்கே வந்து ஐயனை பாருங்கள். சத்குருவே சரணம். ஐயனுடைய இந்த ஜீவ சமாதியில் விரியன் மரம் ஸ்பெஷல் அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கிறது அதுதான். ஐயன் இருந்த இடம் இங்கே தான் படுத்திருப்பார் உள்ள. இந்த முன்னாடி இப்போ நம்ம ஆள் உட்காந்துருக்காரு, பையன் பெரிய உட்காந்துருக்காரு. இந்த இடங்கள்லாம் ஐயன் இதை போட்டு உட்காந்துக்கிடுவார். டே சாமி நீங்கள் போட்டு உட்காந்துக்கிட்டு இந்த நான் கட்டில் போட்டு உட்காந்துக்கிடுவார். இந்த இடம் அப்படி ஒரு அற்புதமான இடம். அதனால தான் இங்கே வந்து ஒவ்வொரு இடம் நான் உட்காந்துக்கிறது எனக்கு மனசுக்கு தோணுன இந்த இடத்துல உட்காந்துக்கிறேன். ஐயன் அந்த இடத்த அருமையாகவும் பாருங்கள். நீங்கள் எல்லாருமே வந்து அந்த இதை ஒரு ப்ராப்பர் இப்படித்தான் கும்பிடணும்லாம் கிடையாதுங்க. ஐயனை மனமுறி கும்பிட்டாலே போதுமானது. சரியா? சர்க்குருவே சரணம். ஐயனுடைய இந்த அற்புதமான இடத்துல நான் குடும்பத்தோடு உட்காரணுன்னு தான் எப்பயுமே அந்த இடத்துல உட்கார்றது. நான் ஏன் உங்களை எல்லாம் உட்கார சொல்கிறேன் இந்த இடத்துல அப்படின்னா, ஐயன் உட்கார்ந்த இடம், அவருடைய கால்பட்ட இடம், உட்கார்ந்த இடம். அந்த விரியன் மரத்தில் ஐயன் இருக்காருன்னு சொல்லி நமக்கு அடிக்கடி அவர் காட்டுறதுனால நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், நம்ம விரியன் மரத்தில் வந்து இந்த இடத்துல உட்காருங்க, ஈசானியத்தில். சரிங்களா? சர்க்குருவே சரணம். இந்த புண்ணிய இடத்த பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த புண்ணியம் சேரும், உங்கள் கர்மா கழியும். சரிங்களா? நான் சொல்கிறது அதனால தான். ஒவ்வொரு இடவையும் நம்ம மகான், நம்ம பரபிரம்மம் ஷர்குரு ஐயா படுத்திருந்த இந்த கட்டில் தாங்க அங்கே போட்டு படுத்திருப்பார் எப்பயுமே. அற்புதமான இடம் சாமி. வந்த எல்லோரும் வாங்க, மனமுருகி வேண்டுங்க. நான் கேட்குறதெல்லாம் அது உங்கள்கிட்ட அதுதான். ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருக்காமல் உங்கள் நிலைமையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஐயனை மனமுருகி நீங்கள் வேண்டும்போது கண்ணீர் வந்துடணும் கண்ணீரில். அப்போ தான் உங்களுடைய கர்ம நிச்சயமாக விலகும். அப்போ நல்லதே செய்வார். சரிங்களா? சர்க்குருவே சரணம். ஷர்குருவே சரணம். இந்த மரத்தடியில் இருக்கிற அந்த கல்லில் உட்காந்து தான் ஐயன் எல்லாருக்கும் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல சும்மா விளையாட்டான இடம் இல்லை. இந்த இடத்துக்கு வந்தால் கண்டிப்பாக அந்த கல்லை சுற்றி வேண்டுங்க. 100% நல்லபடியாக நடக்கும். நான் அதுதான் எப்பயுமே வந்தால் அப்படி ஆமாம் ஐயன்ட்ட உங்கள்கிட்ட சொல்கிறதெல்லாம் அதுதான். நான் வந்து நல்லபடியாக இருக்கும். வாங்க. ஷர்குருவே சரணம். மரத்தடியில் தான் ஐயன் உட்காந்துக்கிடுவார். அந்த அது அப்படி தான் ஐயனோட உட்கார்ந்த இடம், பீடம், அதுதான் உட்கார்ந்தது. அந்த கல்லும் அப்பையும் பருந்துங்க தான் இருக்குது. சரிங்களா? அந்த பீடம், ஐயன், இந்த மரம் எல்லாம் இது பண்ணி வச்சுருக்கோம். நல்லபடியாக கும்பிட்டு உங்களுடைய வேண்டுதலை மனசார மனமுறி இங்கே வச்சுருங்க. அந்த வேண்டுதல் 100% நடக்குங்கிறத நான் அப்போ இருந்து சொல்லிகிட்ருக்கேன். அதை மனசார நம்பின உங்களுக்கு 100% நடந்திருக்கு இல்லைங்களா? அப்படி ஒரு அற்புதமான இடம் தான் நம்ம கணக்கன்பட்டி ஜீவ சமாதியில் இருக்கிற இந்த அப்பனுடைய பீடம். சரிங்களா?
ஆமாம், நல்லபடியாக இது பண்ணுங்க. சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். ஜீவ சமாதிக்குள்ளே வந்துட்டோம். 12 மணிக்கான பூஜைக்கான எல்லா விதமான அலங்காரங்களும் படைகளும் படைக்கப்பட்டிருந்தது. ஐயனை பார்ப்பதற்கு அவ்வளவு அழகு. எனக்கு வந்து உள்ளே வந்தோன்னா மனசு நிம்மதி. மக்கள் எல்லோரும் பாருங்கள் வந்து உட்காந்துட்டாங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே மக்கள் எல்லாம் வந்து சாரையாக உட்கார ஆரம்பித்தாங்க. அந்த 12 மணி ஆகும்போது நான் நினச்சி கூட பார்க்கல. நான் போனது சனிக்கிழமை, எந்த விசேஷ நாட்களும் இல்லை. அப்படி ஒரு மக்கள் கூட்டம். நம்ம கலந்துக்கிட்டோம், நம்ம பணியும் நம்ம செஞ்சோம். ஐயனுடைய பொற்பாதங்களை பார்ப்பதற்கு, ஐயனுடைய அருளை கேட்பதற்கு அப்படியே சார எங்கிருந்து தான் லட்சம் மக்கள் வர்றாங்கன்னே தெரியல. எந்த அமாவாசை இல்லை, எந்த பௌர்ணமி இல்லை, வெள்ளிக்கிழமை கூட இல்லை, எந்த விசேஷ நாட்களும் இல்லை. இருந்தும் மக்கள் கூட்டம் அலைமோதிய காட்சி அற்புதம்.
பரம்பொருளே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, ஆதியும் நீயே, அந்தமும் நீயே, சர்வமும் நீயே, சகலமும் நீயே, கதியும் நீயே, விதியும் நீயே, திவ்ய ஸ்வரூபனே, சாந்த ஸ்வரூபனே, ஜோதி ஸ்வரூபனே, மாய ஸ்வரூபனே, கருணை கடலே, ஞான வல்லதே, கண்கண்ட தெய்வமே, கணக்கன் வட்டி நாதனே, அதிசய கேளியே, உங்கள் திருவடியே சரணம் சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பகவான் ஞானவள்ளல் பழனிசாமி சுவாமிகள் திருவடிகளே வாழ்க வாழ்க வாழ்கவே. பூஜைகள் அழகாக நடந்து முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷம். வந்திருந்த அத்தனை பேர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மக்கள் கூட்டம் கூட்டமாக சாரசாரையாக வந்து ஐயனை சுற்றி பார்த்து ரொம்ப அற்புதமாக தங்கள் வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய அனைவரும் சந்தோஷத்தோடு வந்து எங்ககிட்ட பேசும்போது என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. வந்து சொன்னாங்க, சாமியே எனக்கு நடந்தது, நீங்கள் சொன்னீங்க நடந்தது. எல்லோருமே வந்தாங்க. வந்த அனைவருக்குமே தீர்த்தம் வழங்கப்பட்டது. தீர்த்தம் கொடுத்தோம். ஐயனோட தீர்த்தம். நாங்களும் சேவை செய்ய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எங்களால் முடிஞ்ச என்ன சேவை செய்ய முடியுமோ அதை செஞ்சோம். ஐயன் 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 நம்ம ஐயனுடைய அருள் எங்கும் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறத என்னோட ஆசை. வேறு எதுவுமே கிடையாது. உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும். உங்களுடைய அற்புதமான கோரிக்கைகள் எல்லாம் ஐயனுடைய பாதங்களில் வச்சாச்சு. உச்சிகால பூஜை முடிஞ்சு அருமையாக ஐயனை வேண்டிக்கிட்டு பாருங்கள் எவ்வளவு பிரசாதங்கள் வந்திருக்கு பாருங்கள். அரிசி மூட்டை ஐயனுக்காக இல்லை, நம்ம மக்கள் எல்லாம் உணவுக்காக ஐயன் செய்த ஏற்பாடில் இந்த உணவுகள் எல்லாம் கிடைக்குது. சரிங்களா? நம்மளும் அருமையான ஒரு சாப்பாடை சாப்பிட்றதுக்கு போகிறோம். சர்க்குருவே சரணம். வணக்கம். அற்புதமாக பூஜையை பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு சனிக்கிழமை. திடீர்னு ஐயன் கூப்பிட்டாரு, வந்தாச்சு. உச்சிக்கால பூஜையை அட்டன் பண்ணியாச்சு. எல்லாருக்கும் முடிஞ்ச அளவு பிரசாதம் கொடுத்தாச்சு. எல்லா மக்களுக்காகவும் மனசார வேண்டியாச்சு. ஐயன் நிச்சயமாக நம்ம வேண்டியது எல்லாம் நீங்கள் யாரெல்லாம் என்ன வேண்டுதல் வச்சிங்களோ என்கிட்ட சொன்னீங்களோ ஐயன் பாதங்களில் வச்சாச்சு. ஐயன் 100% அதை நடத்தி கொடுப்பாரு. ஐயனை சரணடையுங்கள், விடாமல் ஐயனை சரணடைஞ்சுங்க. 100% ஐயன் நமக்கு நல்லது செய்வார். இதுதான் என்னோட தரப்புல ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு அனைவருக்கும். சர்க்குருவே சரணம். மீண்டும் அடுத்த பதிவில். வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.